கோயம்புத்தூர் லூலு மால்க்கு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லட்சுமி மில்ஸாக இந்த ஏரியா இப்போ பயங்கரமாக மாறி இருக்கு. எல்லாரும் ஃபுல்லாக லூலு. என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸு இதுன்னு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணிட்டானுங்க என்னன்னு தெரியல. பழைய மில்லோட சுவடுகள் அழியாமல் இருக்கிறதுக்கு அந்த முன்னாடி இருக்கிற ஏரியாவை மட்டும் விட்டுட்டாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டார் பக்ஸ் உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? உள்ளார ஒரு விசிட் அடிப்போம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இரவு கோயம்புத்தூர் ஸ்டார் பக்ஸ். ஸ்டார் பக்ஸில் போய் இப்போ ஒரு காஃபி சாப்பிட்டோம்னா எப்படி மினிமம் 500 கம்மி இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக நான் காஃபி சாப்பிட்றதே விட்டுட்டேன். அதனால் ஸ்டார் பக்ஸ் வேணால் ஒரு 1 உள்ளார போய் பார்ப்போம். லூலு மால் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. இல்லை ஒவ்வொரு சின்ன சின்ன இந்த மாதிரி செங்கல்ல கட்டியிருக்காங்க. டிசைன் நல்லா இருக்கு. ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு கடை. ராமராஜ் காட்டன் இருக்குது அந்த பக்கம். ஸ்டார் பக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே செங்கல்லே கட்டியிருக்காங்க. சிம்பிளாக கட்டியிருக்காங்க. டிசைன்ஸ் நல்லா லூலு ஏதோ இருக்கு பாருங்க. லூலு லுலு லுலு ஐபிஷ் ஹோட்டல் எவ்வளோ பெருசாக இருக்கு. உள்ளத்தான் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு லூலு மால். ஓப்பன் பண்ணால் நம்ம லூலு மாலோட என்ட்ரன்ஸில் வந்து உட்காந்துருக்கோம். இங்கே என்னடா அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ பெரிய இடங்க, ரொம்ப பெரிய இடத்த வந்து அப்படியே ஃபுல்லாக வளைச்சி போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பு, ஒரு சிக்கன் கடை, ஒரு மட்டன் கடை, அந்த மாதிரி போட்டால் எப்படி இருக்குமோ அது எல்லாமே ஒரே ஏரியாவில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த லூலு மால் அப்படின்னு சொல்லலாம். இந்த லூலு மாலில் உள்ளார பூந்தவுடனே எனக்கு என்ன கண்ணில் ஃபஸ்ட்டு தென்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ராசரி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா இந்த அரிசி, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ரேக்குக்கு நீங்கள் தாண்டி போக போக ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நம்ம கண்ணில் தென்படுது. ஸோ இந்த ஸ்வீட் பியர், அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸு, இதெல்லாம் வந்து கண்ணில் ஒன்று ஒன்றா தென்பட ஆரம்பிக்குது. அப்புறமா வந்து ஒரு சின்ன சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஷாப் மாதிரி சின்ன ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எடை போட்டு வாங்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. நீங்கள் இங்கே வாங்குகிற எந்த ஐட்டமும் இங்கே கையில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடையை விட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் தான் அதில் கையே நீங்கள் வைக்க முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய மாலு, நம்ம வெளியே நிறைய நேரம் சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளார போனோடனே கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளெல்லாம் தண்ணி கிடையாதுங்க. தண்ணி அங்கே இருக்குது அப்படி பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா தண்ணி பாட்டில் ரேக்கை காட்டுறாங்க. தண்ணி பாட்டில் ரேக்கில் ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது, எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதாவது எதாவது நம்ம எமர்ஜென்சி குடிக்கிற மாதிரி தண்ணின்னா தண்ணி கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய மாலு, இதை சுற்றி பார்க்கறதுக்கே நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிவிடும். தண்ணியும் நம்ம குடிக்கணும்னு தோணும். ஆனால் இங்கே குடிக்க முடியாதான். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே எது கொண்டு போனாலுமே நாட் அலோடுன்னு சொல்லி பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளார போகிறப்ப வெறும் கையை ஆட்டிட்டு தான் போவோம். அப்படி இருக்கிறப்ப தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பு கிடையாது ராஜா. தண்ணிக்கு வாய்ப்பு இல்லை, நீ வெளியே வந்து தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு பேக்கரி செட்டப் வச்சுருக்காங்க. அந்த பேக்கரியில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம போய் கை கழுவுறதாகட்டும் குடிக்கிறதாகட்டும் எல்லாமே. ஸோ உள்ளார நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் நிறைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தான். ரேக் பை ரேக்காக வந்து ஃபுல்லாக ஆர்டர் வைஸாக அடிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் வந்து உங்களுக்கு டாய்ஸ் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. எலக்ட்ரானிக் குக்கர்ஸ் ஃபுல்லாக ஒரு இது பண்ணியிருப்பாங்க பாக்ஸாக. என்ன சொல்கிறது, இது உள்ளார பூந்துட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க போட்டிருக்கிற டிஸ்கவுண்ட் இதுதாங்க எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி நம்ம அதில் போய் 50% அப்படின்னு பார்த்தா அவங்க போட்டிருக்கிற எம்ஆர்பிலேருந்து 50, 40ன்னு போடுறாங்க.
நம்ம நார்மலாக இங்கே டிமார்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது டிஸ்கவுண்ட்டுனா அதுலேருந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி கடைகளில் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்களோட எம்ஆர்பி ரேட்லேருந்து 40%, எம்ஆர்பி ரேட்லேருந்து 10%ன்னு போடுவாங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் போடணும்? நார்மல் ரேட்லேயே விற்றுட்டு போயிடலாமேன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் போய் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, 200ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ஆர்பி டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்கும். இவங்க கொடுக்குற எம்ஆர்பி பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதில் 5000னா 5000 தான். அந்த 5000த்துலேருந்து இவங்க என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஓகே, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பெருசாக தெரியும். ஆனால் நம்ம இதெல்லாம் கை வைக்க மாட்டோம். ஏன்னா அதோடய எம்ஆர்பியே பார்த்திங்கன்னா 5000 4000 இருக்கிறப்ப நாம் எதுக்கு அதில் போய் கை வச்சு மாட்டிக்கணுமே அப்படின்ற தாட்டும் நம்மளுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதில் நான் கை வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி. இது கொஞ்சம் ஷார்ட் இந்த இடத்துல வந்து நான் வைட் ஆங்கிளில் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாலாம் வந்து எப்படி கவர் ஆகிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஆனியன்ஸு, ஃப்ரூட்ஸு, ஆனியன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் இந்த ஆங்கிளில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணேன். ஆனியன்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும். பூண்டு, வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இந்த ரேக் ஃபுல்லாக இருக்கும். இவங்க வந்து மோஸ்ட்லி நான் அந்த என்ன சொல்கிறது, துபாய் இந்த மாதிரி ஏரியாவில் வச்சுருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் டேக்கில் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளார இந்த இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஒவ்வொரு ப்ரைஸ் டேக்கு இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாம் என்னடா இந்தியாவில் தான் இருக்கோம், இது ஏன் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவங்களோட ரேக்கோட இது வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கிற ப்ரைஸ் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் வச்சு கம்பேர் பண்ணி அப்படி போட்டிருப்பாங்க போல இருக்க. நம்மளுக்கு அதுக்கு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஃபுட் ரேக்ஸ்க்குள்ளார வந்திருக்கோம். ஃபுட் ரேக்ஸு என்ன டிஃப்ரென்ஸாக காட்டியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் இப்போ இது வேணும், எனக்கு ஒரு 100 கிராம் வேணுங்க, பிரியாணி ஒரு 190 ரூபா போட்டிருக்காங்களா, 190 ரூபா ஒரு பாக்ஸில் அவங்க கட்டி பில் போட்டு கொடுத்துருவாங்க. நான் கூட என்ன நினச்சேன், அங்கேயே வாங்கி சாப்பிட்லாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை அப்படியே கட்டி கொடுத்துட்றாங்க. சூடு பண்ணி கொடுக்கணுன்னா சூடு பண்ணி தராங்க, இல்லை அப்படியே கொடுக்கணுன்னாலும் அப்படியே கொடுத்துட்றாங்க. ஃப்ரைட் சிக்கன்லேருந்து சிக்கனில் எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா அந்த ஃபுல் க்ரில்லு அந்த சிக்கன் இருந்துச்சு. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வெரைட்டிஸ் க்ரில்டு சிக்கனு, ஒவ்வொரு நேம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு க்ரில்லுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நான் ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். ஒவ்வொரு இதுவும் இருந்தது 350 340 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. ஃபுல் சிக்கன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அது ஃப்ளேவர் தான், எல்லாமே ஒரு ஃப்ளேவர் அப்படின்னாங்க. ஓகே, நாம் இது ட்ரை பண்ணணும். பட் ஆனால் தனியாக வந்து ட்ரை பண்ண முடியாது. ஒய்ஃப் ஒரு தடவை கூட்டம் வரலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படியே விட்டுட்டேன். எதுவும் கண்டுக்கல. உங்கள் வீடியோக்கோசரம் அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெஜ் ஐட்டம்ஸில் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா வெஜ்லேயே என்னென்ன புலாவு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் வெஜ் கிரேவி, வெஜ் பிரியாணி ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே அதையெல்லாம் ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பேக்கரி செட்டப் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஸ்வீட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேர்டு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜு, எவ்வளோ பெரிய ஃப்ரீசரு எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீஸா ஐட்டம்ஸு இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஜாமு, பிக்கிளு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னொன்று இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னா, நீங்கள் இந்த டயட் மெயின்டைன் பண்ணுங்க பார்த்திங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து எதை சாப்பிட்ணும், எது ப்ரோட்டீன் அதிகம், எது கார்ப்ஸ் அதிகம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்ணும். எப்படா நம்ம இது கிராம் கணக்காக சாப்பிடணும்லாம் நினைப்பீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏரியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுட்டாங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா முளைக்கட்டின பயிர்லேருந்து பட்டாணி, சுண்டல் எல்லாமே வந்து அவிச்சு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில, எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. ஏபிசி ஜூஸு அது இதுன்னு எல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதை சாப்பிட முடியாது, பார்சல் பண்ணிக்கலாம், வெளியே போய் தான் சாப்பிட்டுக்கணும். அதுதான் மெயின். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க. பில் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா வெளியே வர்ற இடத்துல ஒரு கவுண்டர் இருக்குது. கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லை போட்டுட்டு வெளியே வந்து தான் நீங்கள் கை வைக்க முடியும்.
எனக்கு இதில் என்ன ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரிலாம் இருந்தில்லை. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த டிமார்ட்டு அது இதுன்னு பார்த்து பழகினதுனால இந்த மாதிரி ஒரு இது வர்றப்ப பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர்த்து ஒன்றும் நம்ம பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஒன்றும் அது பெருசாக காட்டிக்கல. ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளார போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதாவது க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம்ல அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏதாவது நான் வெளியே போகிறப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோஸ் எதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவேன். பார்த்து சந்தோஷமாங்க. தேங்க்யூ.